வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2020 ஒலிம்பிக்கில் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும். இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. காவல்துறை நீதித்துறைக்கு அறிவுரை கூறும் ராமதாஸ். டாக்டர் பாரிவேந்தர் கண்டனம். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது. காணாமல் போன விமானத்தை கடலின் மேற்பரப்பில் தேடும் பணி முடிவு. அதிநவீன கப்பல் மூலம் தேட திட்டம். 2020 ஆண்டு ஒலிம்பிக்கில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் ஒருவர் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ரியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்களுக்கு வாழ்த்து கூறும் விதமாக தில்லியில் இன்று மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தில்லி மேஜர் தியானசந்த் திடலில் தொடங்கிய மாரத்தான் ஓட்டத்தை பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக பேசிய மோடி, ரியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். விளையாட்டுத்துறைக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2020 ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் அதிக அளவில் வீரர்கள் பங்கேற்பார்கள் என்றும் மோடி குறிப்பிட்டார். And you are all set to start the run for Rio. And this will be the excitement and enthusiasm that is building up to the biggest sports event, the Olympics. बढ़ते रहे इंडिया गेट की तरफ. India who are now watching this on their television sets inspired. Not in the arm for all our players. हमारे भारत का ये दल पूरे दुनिया के दिल को जीतने में अवश्य सफल होगा. उनके आचरण से, व्यवहार से भारत की महान विरासत का परिचय करवाएगा. इस ओलंपिक में पूरे विश्व में हम एक संदेश देते हैं. खेलों के माध्यम से, स्पोर्ट्समैन स्पिरिट के माध्यम से एकता का, बिना भेदभाव खेलने का, पारस्परिक समान का और निष्पक्ष खेलने का. ஆராய்ச்சி மற்றும் புதுமை தொழில்நுட்பம் ஆகியவற்றை வாழ்க்கையில் கடைபிடிப்பதே முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிற்கு செய்யும் அர்ப்பணம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வானொலி மூலம் மான் கி பாத் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் உரையாற்றி வருகிறார். இன்று வானொலியில் பேசிய மோடி, எதிர்காலத்தை தொழில்நுட்பம்தான் நிர்ணயிக்கிறது என்றும் இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். பருவநிலை மாற்றம், வெப்பமயமாதல், சுற்றுச்சூழல் தொடர்பாக உலகம் கவலை கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எவ்வளவு மரங்களை நட முடியுமோ அந்த அளவிற்கு மரங்களை நட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக பெரிய இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் மோடி தெரிவித்தார். இணையதள மோசடி தொடர்பாக அனைவரும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்றும் மோடி குறிப்பிட்டார். பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1.42 டீசல் விலை லிட்டர் ஒன்றிற்கு ₹2.1 குறைக்கப்படுவதாக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை குறைப்பு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது. பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்து வரும் நிலையில் பேரல் ஒன்றிற்கு $41.45 விற்பனை செய்யப்படுகிறது. இதையடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் இன்று குறைத்துள்ளன. பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1.42, டீசல் விலை லிட்டர் ஒன்றிற்கு ₹2.1 குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது. மதன் மோசடி வழக்கின் புலன் விசாரணையை நியாயமாக நடக்க விடாமல் திசை திருப்பும் எண்ணத்துடன் தொடர்ந்து காவல்துறை மற்றும் நீதித்துறை மீது களங்கம் கற்பிக்கும் ராமதாஸ் மீது காவல்துறையும் நீதித்துறையும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், SRM பல்கலைக்கழக விவகாரத்தில் ராமதாசுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் சமூகம் சமீப காலமாக சந்தித்து வருகின்ற பின்னடைவுகளில் ஒன்று தன்னைத்தானே சமூக காவலனாக பறைசாற்றிக் கொள்ளும் சிலரின் மிரட்டல் அரசியல்தான் என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், விஜயகாந்த் தொடங்கி ரஜினிகாந்த் வரை தனது வரட்டு மிரட்டல்களால் புகழ்பெற்ற ராமதாஸ் எமது SRM பல்கலைக்கழக விவகாரத்தில் தானே புலன் விசாரணை செய்து தானே தண்டிக்கும் தலைமை நீதிபதியாக துடிக்கின்ற அவலம் அடிக்கடி ஊடகங்களில் அவருடைய வன்ம அறிக்கைகளின் மூலமாக வெளிவருகின்றன என்று தெரிவித்துள்ளார். நடக்கும் பாதையில் கிடப்பனவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் நடக்க முயன்றாலும் தனது இருப்பை காட்டிக் கொள்வதற்காக வாரம் ஒருமுறையாவது எம்மை வம்புக்கு இழுத்துக் கொண்டிருக்கிறார் ராமதாஸ் என்று சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஒத்துப்போகிற இரு சமூகங்களின் இணக்கத்தை இழந்துவிடக் கூடாது என்று நாம் அமைதியாக இருப்பதை ஒருவேளை கோழைத்தனம் என்று முடிவு செய்துவிட்டார் என தோன்றுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற விசாரணையில் நடக்காதவை எல்லாவற்றையும் நடந்ததாக
தனது வெற்று ஒற்றற்படை தந்த தகவல்களின் அடிப்படையில் நீதிமன்றத்திற்கும் காவல்துறைக்கும் கட்டளையிடுகின்ற வேலையை மேற்கொண்டு வரும் ராமதாஸ் இதன் மூலம் புலன் விசாரணை மற்றும் நீதிமன்ற விசாரணைகளின் போக்கில் சட்டவிரோதமான இடையூறுகளை தொடர்ந்து செய்து வருகிறார் என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், மதன் தொடர்பான வழக்கில் இதுவரை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலை அறிக்கைகளில் உள்ள தகவல்களை பரிசீலனை செய்த அமர்வு நீதி விசாரணை மிக சரியான திசையில் செல்கிறது என்று அறிவித்து இந்து நாளிதழில் கட்டம் கட்டி வெளியிடப்பட்டுள்ளதை தயைகூர்ந்து தேடி பிடித்து ராமதாஸ் படிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீதியின் பரிபாலனத்தில் தலையிடுவதும் விசாரணையை திசை திருப்ப முயல்வதும் காவல்துறை மீது களங்கம் கற்பிப்பதும் சட்டப்படி தவறான நடவடிக்கைகள் என்று தெரிந்தும் மருத்துவர் வரம்பு மீறுகிறார் என்பதே இதன் ஆழமான உண்மை என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதுவரை நீதிமன்றம் அளித்துள்ள உத்தரவின் நகலில் இல்லாத தகவல்களை ஊடகங்கள் மூலமாக பொய்ப் பிரச்சாரம் செய்து வரும் ராமதாஸ் நீதிமன்ற அவமதிப்பையும் அவதூறையும் தொடர்ந்து செய்து வருகின்ற குற்றவாளியாக நிற்கிறார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாரோ ஏமாற்றிவிட்டு பணத்துடன் பதுங்கிய ஒருவரை கண்டுபிடிக்க முயலும் காவல்துறையை கொச்சைப்படுத்தும் நீங்கள், நான் ஏற்கனவே கேட்டும் இண்டெக்ஸ் மருத்துவக் கல்லூரி வழக்கில் சிபிஐ விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு உயர் நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரை முட்டி மோதி நிற்கின்ற தகவலை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் இன்னமும் தரவில்லை என்றும் ராமதாசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் முதுகில் ஏறி ஒளிந்து கொண்டு நில அபகரிப்பு என்ற பொய்ப்பை புனைந்து எஸ்ஆர்எம் குழுமத்துக்கு எதிராக வழக்காடும் ராமதாஸ், இந்த மக்களுக்கு ஏற்கனவே இழைத்த இப்போதும் இழைத்து வருகிற கொடுமைகள் யாரும் அறியாதது அல்ல என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், தனது இன மக்களையே சுரண்டி பெருத்த ராமதாஸ் நில மோசடி விவகாரம் குறித்து தனது மகளிடம் காவல்துறை நடத்திய விசாரணை குறித்து இன்னும் ஏன் இதுபோன்ற காரசாரமான விஷயங்களில் பொதுநலன் சார்ந்து கொப்பளிக்கவில்லை என்றும் வினா எழுப்பியுள்ளார். பண மோசடி குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் முதலில் புகார் தந்த எமது பல்கலைக்கழகம் இறுதி விசாரணை முடிந்து உண்மையை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே வழக்கை சந்தித்தும் அதற்கான ஒத்துழைப்பை நல்கியும் வருகிறது என்று தெளிவுபடுத்தியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஆனால் அதற்குள் மதன் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் உள்ளதே வேதவாக்கு என்று அறிக்கை விடுகின்ற மருத்துவரை பார்த்தால் அந்த கடிதத்தையே இவர்தான் மதன் பேரில் எழுதியிருப்பாரோ என்று அஞ்சத் தோன்றுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறைக்கு எது மானம் எது அவமானம் என்று நற்சான்று அளிக்கிற தகுதியை மிரட்டலிலும் உருட்டலிலும் கைது செய்த அடுத்த நொடி காலில் விழுகிற கலாச்சாரத்திலும் கைதேர்ந்த ஒருவர் எப்போது பெற்றார் என்பது தெரியவில்லை என்று வியப்பு தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், பல நேரம் குழம்பிய குட்டையிலும் சில நேரம் தானே குழப்பிய குட்டையிலும் ஆதாய மீன்வேட்டை நடத்தி பழக்கப்பட்டவரான ராமதாஸ் இந்த குழப்பத்தில் பலன் கிடைக்கவில்லையே என்று பதற்றமடைகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். இதுவரையிலும் காவல்துறை அழைத்த அத்தனை பேரையும் எமது பல்கலைக்கழகம் அனுப்பி வைத்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு தந்துள்ளது என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், மேலும் பல்கலைக்கழக சேர்மன் மற்றும் பிரசிடென்ட் என்ற முறையில் ரவி பச்சமுத்து, சத்யநாராயணன் இருவரும் காவல்துறை முன் ஆஜராகி தங்களது வாக்குமூலத்தை அளித்துவிட்டனர் என்பதை நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்ததை ராமதாஸ் கவனமாக மறக்கிறார் அல்லது மறைக்கிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். யார் யாரிடம் யார் சொல்லி பணம் தந்தார்கள் என்பதை காவல்துறை விசாரிக்க வேண்டும். அதை விடுத்து புகாரில் உள்ளபடியே ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை உங்கள் மகள் மீதான நில அபகரிப்பு வழக்கிலிருந்தே தொடங்கலாமே. விசாரணை, குற்ற அறிக்கை என்ற நடைமுறைகள் எல்லாம் எதற்கு என்றும் டாக்டர் பாரிவேந்தர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு வழக்கு சம்பந்தமான தகவல் இருப்பின் சட்ட நடைமுறைப்படி அதை காவல்துறைக்கு தெரிவிப்பதை விட்டுவிட்டு ஏற்கனவே மஞ்சள் காமாலை கண்ணுடன் அலையும் ஊடக நிறுவனத்துடன் உங்களுக்கு என்ன ஒப்பந்தம்? ஒருவேளை சிபிஐ குற்றவாளிகள் என்ற அடிப்படையில் ஏற்பட்ட சமீபத்திய நெருக்கமோ என்று வினா எழுப்பியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ரகசியங்களை அம்பலப்படுத்துவேன் என்ற ராமதாசனுடைய வசனத்தின் உட்பொருள் என்ன என்பதை அறிந்தவர்கள் உணர்வார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். 40 ஆண்டு காலம் கரைபடாத கல்வி சேவை ஆற்றி வருகிறோம். அப்படி எங்கள் கரங்கள் நனைந்திருந்தால் அடுத்த நொடி அந்த பணம் செலுத்தப்பட்டிருக்கும் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், செய்யாத குற்றத்தை சந்தித்துதான் நிரூபிக்க வேண்டும், உண்மை என்ன என்பதை உரக்கச் சொல்ல வேண்டும் என்ற உணர்விலேயே இந்த வழக்கை சந்தித்து வருகிறோம் என்றும், அதனால்தான் கல்லூரிகளுக்கு மாணவர்களே வரவில்லை என்ற சூழலிலும் எஸ்ஆர்எம் கல்லூரிகளில் முழு வீச்சுடன் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது என்றும், ஒருவேளை இந்த காந்தாரி மனப்பான்மையே மருத்துவரின் புலம்பலுக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். கை நீட்டி வாங்கிய ஈரம் காயும் முன்னே கொடுத்த கரங்களை கொச்சைப்படுத்தும் ராமதாஸ் காவல்துறையை பார்த்து செஞ்சோற்று கடன் என்று சொல்லி கரை பூசுகிறார் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர்,
ஒரு வழக்கு புலன் விசாரணையை நியாயமாக நடக்க விடாமல் திசை திருப்பும் எண்ணத்துடன் தொடர்ந்து காவல்துறை மற்றும் நீதித்துறை மீது கலங்கம் கற்பிக்கும் ராமதாஸ் மீது காவல்துறையும் நீதித்துறையும் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த வழக்கு செல்லும் திசையை கூர்ந்து கவனிப்பவர்கள் வாதி பிரதிவாதி, பணத்தோடு ஓடியவர், பணம் கொடுத்தவர்கள் என்று எல்லோருக்கு பின்னாலும் மருத்துவர் அணி பயணிப்பதை கவனிக்கலாம். இதன் மூல நோக்கம் என்ன என்பதை இவருடைய வரலாற்றை அறிந்தவர்கள் உணர முடியும். தமிழகத்தில் பாமக செய்வதற்கே ஒன்றும் வேலையில்லை என்றான பின்பு திமுகவும் அதிமுகவும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல இவர் யார் என்று கேள்வி எழுப்பியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் உள்ளவர்களை கைதூக்கி விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவர்களின் கைகளில் ரேகைகள் அழியும் வரை அவர்களை சுரண்டுகிற கலையை மருத்துவர் விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மருத்துவரான ராமதாஸ் நோய் தீர்க்கும் மருத்துவராகவே நீடிக்க வேண்டும் என்றும், அதை விடுத்து நோயுற்ற மருத்துவர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று அன்புடன் வேண்டுவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். காணாமல் போன AN-32 விமானத்தை கடல் மேற்பகுதியில் தேடும் பணி முடிவுக்கு வந்ததை அடுத்து அதிநவீன கப்பல்கள் மூலம் தேடும் பணி தொடங்கப்படும் என்று விமானப்படை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் இருந்து கடந்த 22ஆம் தேதி 29 பேருடன் அந்தமான் புறப்பட்ட விமானம் காணாமல் போனது. விமானம் விழுந்ததாக கருதப்படும் கடற்பகுதியின் மேற்பரப்பில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்த தேடும் பணி முடிவுக்கு வந்தது. 15 கடற்படை கப்பல்கள் 18 விமானங்கள் மூலம் விமானத்தை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை விமானத்தின் பாகங்களோ அல்லது விமான குழுவினரையோ கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனையடுத்து சாகர் நதி மற்றும் சமுத்ரா ரத்னகார் என்ற அதிநவீன கப்பல்கள் மூலம் தேடும் பணியில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக விமானப்படை அலுவலர்கள் தெரிவித்தனர். கேரளத்தின் அட்டப்பாடி நீர்ப்பாசன திட்டத்திற்கு அனுமதி தர முடியாது என்று மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. அட்டப்பாடி நீர்ப்பாசன திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசிடம் கேரளம் அனுமதி கேட்டிருந்தது. இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் தமிழகத்தின் விவசாயம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசின் ஆலோசனையை கேட்டு திட்டத்தை நிறைவேற்றுவது பற்றி முடிவெடுக்குமாறு மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இந்த திட்டத்தை நிறைவேற்ற கேரளத்திற்கு அனுமதி மறுப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வட இந்திய மற்றும் கிழக்கு இந்திய மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் லட்சக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் பாயும் முக்கிய நதிகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அசாம் மாநிலத்தை ஒட்டியுள்ள அருணாச்சல பிரதேசம், அண்டை நாடான பூட்டான் நகரங்களிலும் பெய்து வரும் கனமழை அசாம் வழியாக ஓடுவதால் மாநிலமே வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இதனால் 28 மாவட்டங்களில் உள்ள 3000க்கும் அதிகமான கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 26 பேர் பலியாகினர். 37 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பீகார் மாநிலத்திலும் வெள்ள நிலவரம் தொடர்ந்து கவலை அளிக்கும் வகையில் உள்ளது. அங்குள்ள கோசி, மகானந்தா, ஜாவா உள்ளிட்ட நதிகளில் வெள்ள நீர் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. பீகார் மாநிலத்தில் மட்டும் கனமழைக்கு 26 பேர் பலியானார்கள். 412 முகாம்களில் லட்சக்கணக்கானோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் மால்டா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 31 கிராமங்கள் தத்தளிக்கின்றன. இதேபோல் மேகாலயா மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் பலியானார்கள். 11 நாட்களாக வெள்ள நீர் வடியாததால் 2 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். डर क्या रहता है, पानी आता है, फंसने का डर है, बच्चे हैं, छोटे छोटे बच्चे हैं, कहाँ लेके जाऊँ, कैसे लेके जाऊँ। नाव है, नाव ऐसा है जिसमें नाव में भी पानी बहते रहता है, नाव पानी भरा रहता है, उसमें भी डर होता है नाव पे भी जाने में. உத்தரப்பிரதேசத்தில் தாயும் மகளும் ஒரு கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது தொடர்பாக மாநில அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் புலஞ்சாகர் மாவட்டம் நொய்டா தேசிய நெடுஞ்சாலையில் தோஷ்பூர் கிராமம் அருகே 35 வயது பெண் ஒருவரையும் அவருடைய மகளையும் ஒரு கும்பல் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்திருந்தன. இதில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தின. இது தொடர்பான புகாரின் பேரில் உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையினர் 15 பேரை கைது செய்தனர். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்களின் 3 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டிஜிபி ஜாவித் அகமது தெரிவித்துள்ளார். वो जब मिलना चाहेंगे आपसे वो जरूर, उसमें से कुछ लोग तो आइडेंटिफाई हो गए हैं, उनकी गिरफ्तारी भी की जाएगी, लिखा पढ़ी करके उनको कोर्ट में पेश किया जाएगा. बाकी के बारे में तफ्तीश अभी जारी है. वी विल डू इट वेरी सून. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆளும் சமாஜ்வாதி அரசில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் மகேஷ் சர்மா குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு மாநில அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக மாநில அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது.
மும்பை அருகே 2 மாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் பலியானவர்களின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் தானே மாவட்டத்தின் பிவாண்டி நகரில் உள்ள பழமையான 2 மாடி கட்டடம் இன்று காலை திடீரென்று இடிந்து விழுந்தது. இதில் 8 பேர் பலியானார்கள். 10க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். பேரிடர் மேலாண்மை அணியினர், மாவட்ட தீயணைப்புத் துறையினர் மற்றும் உள்ளாட்சித்துறையைச் சேர்ந்தவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே அந்த பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கட்டட விபத்தில் 8 பேர் பலியாகி இருப்பதாகவும் 22 பேர் அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இணையம் துறைமுகத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், மீனவர்களுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. குளச்சலில் துறைமுகம் அமைப்பதற்கான சர்வே நடத்த மீனவ மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இணையம் வர்த்தக துறைமுகம் அமைய அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்ட கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், குளச்சலில் துறைமுகம் அமைந்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என மீனவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவதாக கூறினார். பிரதமர் மீது நம்பிக்கை வைத்து முதல்வர் ஜெயலலிதா சிறப்பாக ஒத்துழைப்பு தருவதாக அவர் தெரிவித்தார். குளச்சலில் துறைமுகம் அமைக்கப்பட்ட பின்னர் மீன்பிடி துறைமுகத்தை அகற்ற வேண்டும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். முழு ஆய்வறிக்கை தர வேண்டும், அதுக்கு சர்வே எடுத்தாகணும், அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த முழு ஆய்வறிக்கை வந்த பின்னாடி யாருக்கு பாதிப்பு வருது, எப்படி வருது அப்படிலாம் நீங்க தெரிந்து கொள்ளும் போது இன்னைக்கு உங்களை யாரெல்லாம் தவறா வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதுக்காகவாவது நீங்கள் அந்த சர்வே எடுக்கிறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சிலம்பூர் வீரனார் கோவிலில் வழிபாடு நடத்தப்பட்டால் மோதல் ஏற்படும் சூழல் உள்ளதால் கோவிலுக்கு சீல் வைத்த கோட்டாட்சியர் வழிபாடு நடத்துவதற்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள சிலம்பூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வீரனார் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த இரு சமூகத்தினரிடையே கோவிலில் வழிபாடு நடத்தும் உரிமை தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டாக கோவிலில் வழிபாடு நடத்தப்படாமல் இருக்கும் நிலையில் தற்பொழுது மீண்டும் மோதல் சூழ்நிலை உருவானதால் உடையார்பாளையம் கோட்டாட்சியர் டீனா குமாரி கோவிலுக்கு சீல் வைத்து 144 தடை உத்தரவும் பிறப்பித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், புதுச்சேரி வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார். விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து துறையில் முக்கிய இடமாக புதுச்சேரியை கொண்டு வருவதற்கான பணி மேற்கொள்ளப்படும் என்றும் கிரண்பேடி தெரிவித்தார். 22 ministers, union ministers. I think it's been a brilliant abundance to Puducherry for it to be prosperous and developed. Of skills development, ports development, everything, education, everything. The government of India has given us all that Puducherry needs. Now the onus is on us, how well we govern, how honestly we spend our money. மதுரையில் மொபைல் போன் கடையில் 40 லட்சம் ரூபாய் பெறுமான மொபைல்கள் திருட்டு போனதால் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை வடக்கு வெளிவீதியில் ராஜேஷ் என்பவர் மொபைல் போன் கடையில் உயரக மொபைல்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை கடை விடுமுறை என்பதால் இன்று கடையை திறக்கவில்லை. கடையின் வெளிப்புற பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அருகில் உள்ளவர்கள் ராஜேஷுக்கு தகவல் தெரிவித்தனர். கடையை திறந்து பார்த்தபோது 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 70 ஐபோன்கள், 28 ஐபேட்கள் திருடு போனது தெரியவந்தது. இதனையடுத்து திலகர் திடல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தால் குளச்சலில் டச்சு படையை வெற்றி கொண்ட வீரர்களின் 275வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் மற்றும் ராணுவ வீரர்கள் வெற்றி தூணுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தனர். பண்டைய திருவிதாங்கூர் சமஸ்தான ஆட்சியின் போது கப்பலில் படையெடுத்து வந்த டச்சு நாட்டு படையை குளச்சலில் வென்றதன் நினைவாக கடற்கரையில் போர் நினைவு வெற்றி தூண் அமைக்கப்பட்டது. அதனை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 31ஆம் தேதி வெற்றி தூணுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துவதோடு ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு நடைபெறுவது வழக்கம். இந்த வகையில் 275வது ஆண்டு வெற்றி நாளை நினைவுகூரும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் திருவிதாங்கூர் மன்னர் பரம்பரையைச் சேர்ந்தவர்களும் ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களும் சென்னை ரெஜிமென்ட் 9வது படைப்பிரிவைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான வீரர்களும் வெற்றி நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தனர்.
சத்தியமங்கலம் அருகே தலமலையில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் 300க்கும் அதிகமான மலைவாழ் மக்கள் சிகிச்சை பெற்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள தலமலை பெஜட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் மலைவாழ் மக்களுக்காக கோயம்புத்தூர் RS புரம் அரிமா சங்கமும், கோயம்புத்தூர் KG மருத்துவமனை, வாசன் கண் மருத்துவமனை மற்றும் பல் மருத்துவமனை, பிரபா ஆயுர்வேத மருத்துவமனை, யுக்தா வலி நிவாரண மையம் ஆகியவை இணைந்து இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமை நடத்தின. இந்த முகாமை தலமலை வனத்துறை அலுவலர் நஸ்ருதீன், அரிமா சங்க சேர்மன் வீனஸ்ராஜன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இதில் கண், பல், சுவாச கோளாறுகள், எலும்பு, தோல் நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு இலவச சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இதில் தலமலை ஊராட்சிக்குட்பட்ட பெஜலட்டி, காளி திம்பம், தொட்டாபுரம் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் இருந்து வந்த 300க்கும் அதிகமான மலைவாழ் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் மலைவாழ் மக்கள் குழந்தைகளுக்கு போர்வை, காலணிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களும் வழங்கினர். ஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து ஐ ஃப்ரீ செக்அப் பண்ணுறோம். இங்கே டென்டல் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இங்கே ஃப்ரீ செக்அப்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இருக்கிற கேசஸ்ஸு, செரிப்ரல் பால்சி, மூளை வளர்ச்சி குறைவு, தசைவாதம், இந்த மாதிரி நோய் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் எங்களுடைய தெரபிஸ்ட் மூலம் வந்து இங்கே எக்ஸசைஸ், ஃபிசியோ ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறோம். இங்கே வந்து வெரி புவர் பீப்புள்ஸ், illiterate பீப்புள்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறதுல we are really happy to do this medical camp. ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்வது எங்கள் நோக்கம். அதன் அடிப்படையிலே பழங்குடி மக்களும் இந்த மருத்துவ சேவை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இங்கு பல்வேறு 50க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் இங்குள்ள பழங்குடி மக்களுக்கு வந்து மருத்துவ சேவை ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். கண்டிப்பாக மக்கள் பயன்பெற வேண்டும். இதுக்கு எல்லா முயற்சிகளையும் அரிமா சேவை தொடர்ந்து செய்து கொண்டே. இந்த முகாம் வந்து நிறைய பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த கிராமங்களில் பழங்குடியினர்கள் வந்து நிறைய கண் பிரச்சனை, காது பிரச்சனை, இதய பிரச்சனை, கால்வலி முட்டி பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் அவங்க சகிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதையெல்லாம் வந்து அவங்க போயிட்டு வர முடியாத பஸ் வசதிகள் இல்லாத கிராமங்கள், இந்த இடங்களுக்கு வந்து நாங்கள் சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அரிமா சங்கத்திலேருந்து இந்த ஆண்டு இங்கே முகாம் துவங்கியிருக்கிறோம். கோயம்புத்தூர் கிழக்கு அரிமா சங்கத்துக்காரங்க இங்கே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்கிட்ட அப்ரோச் பண்ணங்காட்டி இங்கே இலவசமாக சேவை செய்கிறதுக்கு, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளார ஏதாவது நோய்கள் இருந்தது அப்படின்னு மேல் பகுதியிலேயே வைத்தியம் பண்ணுறதுக்கு எல்லா விதமான சிகிச்சை முகாம்களையும் ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சென்னையில் தனியார் நிறுவனம் சார்பில் 2016ஆம் ஆண்டிற்கான பாரம்பரிய கார்கள் மற்றும் மோட்டார் வாகன பேரணி நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் உள்ள டான்பாஸ்கோ பள்ளியில் மெட்ராஸ் மோட்டார் ஹெரிடேஜ் கிளப் சார்பில் பாரம்பரிய கார்கள் மற்றும் மோட்டார் வாகன பேரணி நடைபெற்றது. திரைப்பட நடிகர் ஜீவா தொடக்கி வைத்த இந்த பேரணியில் பாரம்பரிய கலையம்சம் நிறைந்த பழைய கார்கள் மற்றும் 25க்கும் அதிகமான மோட்டார் வாகனங்கள் பங்கு பெற்றன. 1920ஆம் ஆண்டு முதல் 1970ஆம் ஆண்டு வரை பீஜோ, ஆஸ்டின், ஜாக்வார், ஃபோர்டு உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் எழும்பூரில் உள்ள முக்கிய வீதிகளில் உலா வந்தன. ஏராளமான பொதுமக்கள் பாரம்பரிய கார்களை பார்வையிட்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். நான் இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஷோவில் அட்டென்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 4 வாட்டி கன்சிக்யூட்டிவாக ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். இந்த கேட்டகரி ஆஃப் 1941 to 60. திஸ் இஸ் 1948 மாடல்ஸ். ஒரு 15 வருஷமாக தான் இந்த காரோட இதே வந்தோடனே இப்போ எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. எங்கடா கிடைக்கும் காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெரிட்டேஜ் ரேலி வந்து நாங்கள் இது 14th இயர் நாங்கள் இது பண்ணுறது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ இங்கே 4 ரோ தான் இருந்தது வண்டிங்க. இப்போது 5 ரோ, அந்த 5 ரோவும் பத்தாமல் இருக்குது. ஸோ யூ கேன் இமேஜின் நியூ ஜென்ரேஷன் பீப்புள் ஹவ் நாட் சீன் திஸ் கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அட் ஆல்ஸ். அவங்கெல்லாம் பார்த்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வண்டிங்க, என்ன ஷேப்பு, இது போல் வண்டிங்கெல்லாம் இப்போ வருது இல்லையேன்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இது வந்து 3வது வருஷமோ 4வது வருஷம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் இந்த கார் ரேலியில். அண்ட் இது எங்கள் தாத்தாவோட கார். அண்ட் அவர் வந்து 46, இது 1946 ஆஸ்டின் 16. பழைய காலத்து வண்டி பார்ட்ஸ் கிடைக்கிறதுல, மெக்கானிக் கிடைக்கிறதுல, அதில் ஒரு பேஷன் இருந்து, அதில் ஒரு ஆசை இருந்தால் தான் இதை பண்ண முடியும். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் 1054வது பிறந்தநாள் விழாவையொட்டி கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பெருவுடையாருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. ராஜேந்திர சோழன் கடல் கடந்து தெற்காசிய நாடுகளை வென்று சரித்திர சாதனை படைத்தவர். கங்கை வரை படையெடுத்துச் சென்று வென்றதன் அடையாளமாக அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரை உருவாக்கி பிரம்மாண்டமாக பெருவுடையார் கோவிலை கட்டியவர். அவரது 1054வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஆடி திருவாதிரையான இன்று கங்கை கொண்ட சோழபுர கிராம மக்கள் சார்பில் பெருவுடையார் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பால், தயிர் என 21 திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டு பின்னர் 50 வகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பெருவுடையாருக்கு தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் 100கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மகா அலங்காரம் செய்து மகாபிஷேகமும் மகா தீபாரணை நடைபெற்று லோக சேமத்துக்காக இந்த தீபாரணை நடைபெற்றுள்ளது. இந்தியாவிலேயே எந்த மன்னர்களுக்கும் இல்லாத சிறப்பை பெற்றவன் அவர்தான் முதல் முறையில் கப்பற்படையை வைத்திருந்து கடல் கடந்து தமிழனுடைய ஆட்சியை நிறுவிய ஒரே மாமன்னன் என்ற பெருமைக்குரியவன் மாமன்னன் ராஜேந்திர சோழன். மாமன்னன் ராஜேந்திரனுடைய ஆடி திருவாதிரை விழாவையும் தமிழக அரசு ஏற்று அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்பது பொதுமக்களும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சோமாலியாவில் வெடிகுண்டு தாக்குதல், 10 பேர் பலி, பலர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சோமாலியாவில் நடைபெற்ற கார் வெடிகுண்டு தாக்குதலில் 10 பேர் பலியானார்கள். சோமாலியாவின் மொகாடிசு நகரில் உள்ள காவல்துறை தலைமை அலுவலகத்தில் கார் மூலம் நுழைந்த தீவிரவாதிகள் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினர். அங்கிருந்த காவல்துறையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். பல மணி நேரம் நீடித்த மோதலில் 10 பேர் பலியானார்கள், பலர் படுகாயமுற்றனர். இதேபோல் கடந்த வாரம் நடந்த தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இந்த இரு தாக்குதல்களுக்கும் சகாப் என்ற தீவிரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் ரோஜர்ஸ் கோப்பை டென்னிஸ் தொடரின் இறுதி சுற்றுக்கு செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் முன்னேறியுள்ளார். கனடாவில் டொரண்டோ நகரில் ரோஜர்ஸ் கோப்பை டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் ஆண்கள் ஒற்றையர் அரையிறுதிப் போட்டியில் செர்பிய வீரர் ஜோகோவிச்சும் பிரான்ஸ் வீரர் வான்பில்லை எதிர்கொண்டார். இதில் தொடக்க முதலே சிறப்பாக விளையாடிய ஜோகோவிச் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் வீரர் வான்பில்லை வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். இறுதிப் போட்டியில் ஜோகோவிச் ஜப்பான் வீரர் கி நிஷிகோரியுடன் பலப்பரீட்சை நடத்தவுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான முதல்வர் கோப்பைக்கான தடகள போட்டியில் ஏராளமான வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். அண்ணா விளையாட்டரங்கில் தொடங்கிய இந்த போட்டியில் மண்டல அளவில் வெற்றி பெற்ற தடகள வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இன்று நடைபெற்ற போட்டியில் பெண்கள் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மதுரை மாணவி அர்ச்சனா முதலிடத்தை பிடித்தார். 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கோவையைச் சேர்ந்த பிரேம் வெற்றி பெற்றார். மாநில அளவிலான இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2020 ஒலிம்பிக்கில் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும், இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. காவல்துறை நீதித்துறைக்கு அறிவுரை கூறும் ராமதாஸ், டாக்டர் பாரிவேந்தர் கண்டனம். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது. காணாமல் போன விமானத்தை கடலின் மேற்பரப்பில் தேடும் பணி முடிவு, அதிநவீன கப்பல் மூலம் தேட திட்டம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம்.